தேங்க்யூ சார். ஸோ வித்தவர் நம்முடைய பணிவான வணக்கங்களுடன் நம்முடைய கேள்விகளை நம்ம இப்பொழுது ஐயா அவர்களிடம் ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம வந்து கேட்க ஆரம்பிச்சிடலாம். முதல் கேள்வியாக நம்முடைய உங்க சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. மே ரெக்வெஸ்ட் சிஸ்டர் சண்முகப்பிரியா டு பிரசன்ட் ஹர் கொஸ்டின். அண்ணா வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப வந்து உணர்வுல எண்ணங்கள்ல சுமூகத்தை இப்படி வளர்க்கறது, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தைரியம் வளர்க்கணும் அப்படின்னா கரேஜ் ஃப்ளவர் வைக்கலாம். துர்கை துதி அதை வந்து படிக்கிறதுனால நல்ல தைரியம் வர்றது அப்படின்னு சொல்றாங்க. அதை உணர்ந்திருக்கோம். ஸோ அதே மாதிரி எண்ணங்கள் உணர்வுகள் அதுதான் நம்மள வந்து பேசிக்கலி அதுதான் கொஞ்சம் எங்களை மாதிரி ப்ரிலிமினரி லெவல்ல இருக்கிறவங்களுக்கு எண்ணங்களை வந்து கண்ட்ரோல் பண்றதே கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதுல சுமூகமான எண்ணங்களை எப்படி பதிக்க முடியும், வளர்க்க முடியும், உணர்வு நிலையில சுமூகத்தை எப்படி கொண்டு வர முடியும்? இதுதான் என்னோட கேள்வி ஐயா. ஓகே, உங்க ஒரு கொஸ்டின் இப்போ எடுத்துலேன்னா அப்புறம் எம்.கே. ராமசாமி சார் கேட்ட கொஸ்டின்ல இதுவும் அடக்கம் வரும். ஃபர்ஸ்ட் அதை எடுத்துப்பேன். இன்னும் யாராவது ஒரு கொஸ்டின் இருக்கா? முருகப்பன் சார், நீங்க எம்.கே. ராமசாமி சாரோட கொஸ்டினை படிங்க. அதையும் இப்போ இவங்க கேட்ட கொஸ்டினையும் சேர்த்தே கம்பைன் பண்ணி நான் பதில் சொல்றேன். ஹலோ சார், இருக்கேன். இப்போ நான் ரீட் பண்ணிடுறேன் சார். நீங்க அவரதை வந்து ரீட் பண்ணிடுங்க. சரிங்க சார், சரிங்க சார். ஸோ சாரினுடைய நேற்று ரொம்ப லேட்டாக தான் ஆக்சுவலாக சாரினுடைய மெசேஜ் வந்து நேற்று அரௌண்ட் 10 o'clock தான் சாரோட பார்ட்டிசிபேஷனை ஒரு இன்விடேஷன் கார்டு மாதிரி போட்டிருந்தோம். ஸோ ஏர்லி மார்னிங் 3 o'clock அந்த சமயத்தில் நம்மளுடைய எம்கேஆர் சார் வந்து அவங்களுடைய மெசேஜ் கொடுத்துருந்தாங்க. ஸோ வென் சங்கரன் சார் ஸ்பீக்ஸ் இட் இஸ் சன்லைட் அப்படின்னு வந்து சார் சொல்லியிருந்தாங்க, குறிப்பிட்டிருந்தாங்க எம்கேஆர். பட் ஐ மே நாட் பி ஏபிள் டு பார்ட்டிசிபேட்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க பட் திஸ் இஸ் மை கொஸ்டின் சொல்லி அந்த கொஸ்டினும் வந்து சார் வந்து அனுப்பி வச்சிருந்தாங்க. அந்த கொஸ்டின் தான் இப்போ ரீட் பண்றேன். மோஸ்ட் ஆஃப் அஸ் live in the wide world and practice our bhakti karma yoga. We have family ties and commitments. Yet, what are our chances of becoming luminous and pure that the supramental force may wish to manifest through us? உங்களால தமிழ்லயும் கொஞ்சம் சொல்ல முடியுமா? சார், நம்ம ட்ரை பண்றேன் சார். அந்த தமிழ்ல சொல்றேன் சார். நாம் பெரும்பாலானவர்கள் நம்முடைய இந்த புற வாழ்க்கையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். பக்தி கர்மயோகம் இதை பயிலுபவர்களாகத்தான் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு வந்து ஃபேமிலி டைஸ், குடும்ப பற்று இருக்கு, கமிட்மெண்ட்ஸ் இருக்கு நமக்கு. இந்த சூழ்நிலையில் நாம் தூய்மையானவர்களாகவும் லூமினஸ் ஒளிமிக்கவர்களாகவும் ஆவதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு? அதுவும் தட் சுப்ராமெண்டல் ஃபோர்ஸ், சத்திய ஜீவி ஆற்றலை நாம் வெளிப்பட செய்யக்கூடிய கருவிகளாக நாம் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கா? ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணி அந்த பயத்தோட அவங்க கேட்டாங்க இல்லையா, அதையும் இதுல வந்து இன்க்ளூட் பண்றேன். இன்னைக்கு வந்து ஷாம்லா அம்மா வந்து படிச்ச அந்த பேசேஜ் வந்து ரொம்ப ரிலவெண்ட். வரதராஜன் சாரும் அதுக்கு முன்னாடி படிச்சது. ஃபர்ஸ்ட் திங் யூ ஹேவ் டு டூ இஸ் டு நோ யுவர்செல்ஃப். முதலில் நீ யார் என்று அறிந்து கொள். அதுல என்ன இருக்கு? நான் சோ அண்ட் சோ, சன் ஆஃப் சோ அண்ட் சோ, அண்ட் இதுதான் என்னோட கேரியர்னு அந்த ஐடென்டிட்டி இஸ் அ ராங் ஐடென்டிட்டி. என்ன விஷயத்தை நாம் அறியணும்னா, you are a portion of the one supreme divine. You are Satchidananda. இந்த சச்சிதானந்தம் என்பதை நாம வந்து எப்பவுமே மறக்க கூடாது. எப்பவுமே நம்ம அன்னை ரூமுக்கு போகும்போது வழியில அந்த போர்டு நம்ம எல்லாரும் பார்த்திருக்கோம், cling to truth. என்ன truth? The truth is you are not a small human being alone. Functionally you are here like that, but you are a portion of a vast supreme being.
ஷாமலாமா படிச்சதுல வந்து அந்த எவ்ரிதிங் வில் ஸ்டார்ட் ஹேப்பனிங் ஒன்ஸ் யூ கோ இன்டு யுவர் இன்னர் பீயிங்னு அதுல சைக்கிக் பீயிங்கை பத்தி டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. அந்த பரந்த ஒரு பீயிங் உனக்குள்ள இருக்குன்னு அது வந்து அவங்க படிச்சது. தட் இஸ் சைக்கிக் பீயிங். வெளி வாழ்க்கையில வந்து நாம வந்து மாட்டின் விட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த இதெல்லாம் ஏற்படும். கவலை இருக்கும், பயம் இருக்கும், என்ன நடக்க போறதுன்னு தெரியாது நம்மளுக்கு. அண்ட் சோ மெனி கன்சர்ன்ஸ். ஸோ அது வந்து அப்போ அடுத்ததை வந்து ஷாமலாமா அந்த அரவில்கா அன்னை சொன்னதுல படிச்சதுல ஒரு இடத்துல என்ன வருதுன்னா, அது இன்னொரு இடத்துல மோனா சர்க்கார்ட்ட ரொம்ப கிளியரா அன்னை சொல்லியிருக்கு. லீவ் எவ்ரிதிங் டு ஹிம் அலோன், do nothing, and above all do not worry. கவலையே படாது. So first விஷயம் அதுதான். அதாவது since I am a portion of the divine, why should I try to do everything by myself? நான் இதுக்காக எல்லாம் நான் பண்ணணும், நான் அதுதான் வந்து அக்ஞானம். தட் இஸ் அக்ஞானம், தட் இஸ் ஈகோ. ஏன்னா you are forgetting that you are not just the egocentric individuality. You are a portion of the supreme divine, a child of the mother. இங்க யோகா பண்ணாலும் பண்ணாட்டாலும் every psychic being is a child of the mother. And the mother is there with you, waiting, so that you can hand over the responsibility of your life to the mother. Ramasamy sir கேட்டார் இல்லையா, we are all family people, we have so many commitments, so many things to do. So how can we open to this new force, the supramental force, and undergo the luminous transformation? இப்படி நாம வந்து அந்த ஒளிமயமான அந்த திருவுரு மாற்றத்தை எவ்வாறு நாம வந்து அடைய முடியும்னு அவர் கேட்டார். அதான் ஆக்சுவலி என்னன்னா அரவிந்தர் சொல்லியிருக்கார். அதாவது இந்த யோகம் வந்து நீ லைஃப்ல இருந்து கட் ஆஃப் ஆகி பண்ண முடியாது. லைஃப் இஸ் த ஃபீல்ட் ஃபார் திஸ் யோகா. நீ வாழ்க்கையில இருந்து கொண்டே பண்ணா இந்த யோகத்தை பண்ண முடியும். ஏன்னா அப்போதான் இந்த சத்தியத்தை முழுமையாக வாழ்கிறாய். ஃபர்ஸ்ட் அதை உணரணும், அதை மறக்க கூடாது. எப்போல்லாம் நம்மளுக்கு வந்து நான் பண்ணணும், அதுக்கு வந்து நம்ம சிம்பிள் ஃபார்முலா வச்சிருக்கோம். ஆல்வேஸ் ரிமெம்பர் அண்ட் ஆஃபர். எந்த ஒரு விஷயம், பெரிய ஒரு ப்ராப்ளம் வந்தா மாத்திரம் இல்லை, ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்தா இல்லை, ஸ்மால் லிட்டில் திங்ஸ் ஆஃப் டெய்லி லைஃப், when you remember and offer, you are confirming the truth that I am not the mover. நான் கர்த்தா இல்லை. The only mover, the only doer is that one reality. ஏன்னா அதை தவிர வேற ரியாலிட்டி கிடையாது. There is no other reality. Satchidananda, the supreme divine, is the reality. Ajnanam is when I think that he is not present. நான் வந்து I am not a with. அதனால இந்த வேதத்துடைய Sri Aurobindo's yoga starts with the Brahman consciousness. The Brahman consciousness is defined by the Mahavakyas of the Vedas. அதை தவிர அதுக்கு வேற எந்த எக்ஸ்பிளனேஷனும் தேவை. அதுக்கப்புறம் வருது சப்சீக்வெண்ட். அதுல இருந்து somebody explains it this way or that way. ஏகம் சத் விப்ராஹா பகுதா வதந்து. பட் அந்த ஏகம் சத்து ஒன்னே ஒன்று, 4 மகா வாக்கியத்துக்கு மேல அந்த ஏகம் சத்து இல்லை. அதை வச்சு யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆன் தட் பேசிஸ். அகம் பிரம்மாஸ்மி தத்வமசி சர்வம் கல்விதம் பிரம்மன் பிரக்ஞானம் பிரம்ம. நான் அந்த பரம்பொருள் தான், வேறில்லை. நீயும், இந்த நீயும் எம்ப்ரேசஸ் எவ்ரிபடி, ஆல் கிரியேஷன். நீயும் அதே பரம்பொருள் தான். எல்லாரும் அந்த பரம்பொருளை தவிர வேற ஒன்றுமே இல்லை. சர்வம் கல்விதம் பிரம்மன். அதை அறிந்து கொள்ளும் ஞானம், அதுதான் பிரம்மன். பிரக்ஞானம்ங்கிறது ஆக்சுவலி இட் இஸ் த சூப்ராமெண்டல் கான்சியஸ்னஸ். இது ஒன் ஆஃப் த ஸ்டேஜஸ். பிரக்ஞானம், விஜயானம், பிரக்ஞானம்
இது வந்து எல்லாம் சூப்ராமெண்டலோட டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ், காம்ப்ரிஹெண்டிங் சூப்பர் மைண்ட், அப்ரிஹெண்டிங் சூப்பர் மைண்ட் அண்ட் வாஸ்ட் ஒன்னஸ் இருக்கிற அந்த சூப்பர் மைண்ட்ல 3 லெவல்ஸ் இருக்கு. அந்த பிரக்ஞானம் தான் மேக்ஸ் த அதர் 3 திங்ஸ் ரியலைசபிள். இல்லைன்னா தே ரிமைன் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஏன்னா இது எல்லாருக்கும் தெரியும், அகம் பிரம்மாஸ்மி. பட் தென் த கொஸ்டின் ஃபாலோஸ், if I am the Brahman, why am I like this? If I am Satchidananda, I must hold the whole universe within myself. முழு பிரம்மாண்டத்தை எனக்குள் நான் காண வேண்டும். கிருஷ்ணர் வந்து யசோதைக்கு காமிச்ச மாதிரி சர்வ வல்லமை எனக்கும் இருக்க வேண்டும். omnipotence, I should be omnipotent. And I must be always Ananda, because I am Satchidananda. அப்போ அதுக்காக லைஃப் டிவைன் படிக்கிறோம், சிந்தசிஸ் படிக்கிறோம். எப்படி இந்த பெயின் சஃபரிங் எல்லாம் எங்கேருந்து வந்தது, இதுல ஃபியர் எங்கேருந்து வந்தது, அண்ட் எதுக்காக வந்தது. ஏன்னா அந்த ஒன்றாக இருக்கும் பரம்பொருள் ஏகம் அப்படி இருக்கிற அந்த பரம்பொருள் வந்து என்ன விரும்பினான்னா, ஏகோகம் பகுஸ்யாம, நான் பலவாக ஆக விரும்புகிறேன் என்று. இந்த பலவாக ஆவதற்கு ஒரு தன்னிலிருந்து ஒரு போர்ஷனை தன்னிலிருந்து எவ்வளவு தூரம் பண்ண முடியுமோ. The consciousness was involved in force, chit tapas. சைத்தன்யமும் கான்சியஸ்னஸும் இருக்கிற அந்த சச்சிதானந்தத்தில் தன்னுடைய ஆனந்தத்தையும் தன்னுடைய சைத்தன்யத்தையும் அந்த ஃபோர்ஸ் ஆஸ்பெக்ட், unconscious force, that is the beginning of creation. அதிலேருந்து நம்ம வந்து மேட்டர்னு சொல்லும்போது ஐன்ஸ்டைன் ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு, E is equal to mc². இந்த மேட்டர் இல்லாது அது எனர்ஜி தான் சொல்லிட்டாரு. பட் மேட்டர் லெவல்ல அந்த எனர்ஜியில கான்சியஸ்னஸ் இஸ் இன்வால்வ்னா அடங்கி விட்டது முழுமையாக. அது படிப்படியாக வளர்ந்து கொண்டு நம்ம லெவல்ல வர வந்திருக்கு. அது வளரும் போது நமக்குள் அழிவே இல்லாத ஒரு போர்ஷன், இந்த சைக்கிக், அதுவும் வளர்ந்து வந்திருக்கிறது. ஒரு சின்ன மிருகத்துல அந்த சைக்கிக் டெவலப், இட்ஸ் நாட் அ சைக்கிக் பீயிங், இட்ஸ் அ சைக்கிக் என்டிட்டி. The psychic spark is the whole secret of life and evolution. ஏன்னா இந்த சிருஷ்டியோட பர்பஸ் என்னோட உங்களோட லைஃப் மாத்திரம் இல்லை, ஒன்னே ஒண்ணுதான். திருப்பி எந்த இறைத்தன்மையிலிருந்து வந்தோமோ அதை இண்டிவிஜுவலைஸ் பண்ணி ஒரு தனித்துவத்தை ஏற்படுத்தி திருப்பி அதே டிவைன் நேச்சருக்கும் டிவைன் கான்சியஸ்னஸ்க்கும் போகணும், பராபிரகிருதிக்கு போகணும். பிரகிருத்திலிருந்து பராபிரகிருதி இஸ் த டிவைன் மதர். கீதையில சொல்லியிருக்க பராபிரகிருதி ஜீவபூதான்னு. இந்த பராபிரகிருதி அவுட் ஆஃப் ஹர் செல்ஃப், the book the mother அன்னை அரவிந்தர் சொல்லியிருக்காரு, not the it is not the holocaust of the புருஷனின் புருஷ சூக்தத்தில் சொல்லப்படி தன்னைத்தானே பலவாக ஆக்கினதில்லை. இது டிவைன் மதருடைய இது. she dispersed herself into small little psychic beings, and அந்த psychic being படிப்படியாக வளர்ந்து கொண்டு வந்து இருக்கிறதுனால இதுவரை வந்தாச்சு. இன் ரியாலிட்டி அன்னை சொல்லியிருக்கார், நான் தான் உனக்கு மட்டும் இல்லை எல்லா ஜீவராசிகளுக்கும் நான் தான் அன்னைன்னு. Because she created you out of the supreme divine, and she has been watching over you, and she wants you to hand over the responsibility of all your life because she is omnipotent. ஆனா அங்கதான் ப்ராப்ளம் என்ன வருதுன்னா, நம்மளுக்கு வந்து we are attached to desires. டிசைர் மேல அட்டாச்மெண்ட்னா என்ன அர்த்தம்? எனக்கு இது வேண்டும், அது கிடைக்கலன்னா துக்கம், பயம், கிடைக்குமா கிடைக்காதா, என்ன நடக்கும், எப்போது நடக்கும். ஏன்னா நாம நினைக்கிறோம் எல்லாத்தையும் வந்து ஏதோ நான் பண்றேன், அவன் பண்றேன், சமூகம் பண்றது, டெக்னாலஜி பண்றதுன்னு. பட் எவ்ரி மூவ்மெண்ட், எவ்ரி வைப்ரேஷன், there is only one reality. இந்த பிரம்ம சத்தியம்னா ஒரே சத்தியம், அதை தவிர ரெண்டாவது சத்தியம் கிடையாது.
ஈவன் இஃப் அ லீஃப் இஸ் மூவிங் ஆன் அ ட்ரீ, ஒரு பரத்தில் ஒரு இலை அசைகிறது என்றால் அவன் அசைகிறான் அங்கே, ஏன்னா வேற யாரும் இல்லையே. இப்போ ஒரு எறும்பு என்னோட விரல் ஆடுறத பார்த்தா அது ஏதோ ஒரு இது ஆடுறது, அந்த விரல் தானே ஆடுறத, நான் ஆட்டினாதான் ஆடும். அந்த எறும்புக்கு அது புரியாது, அது ஏதோ புதுசா ஏதோ ஒரு இது, ஏன்னா அது ஒரு விஷயம், அவ்வளவுதான். அது கண்ணு முன்னாடி பெருசா ஏதோ ஒண்ணு தெரியறது ஆடுற மாதிரி, பெரிய தூண் மாதிரி, அதோட சைஸுக்கு அந்த விரல் ஆடுறது அந்த அளவுக்கு இருக்கு. அந்த எறும்புக்கு அந்த ஞானம் கிடையாது. இந்த விரலை ஆட்டி வைப்பவன் ஒருவன் இருக்கிறான், அவன்கிட்ட சொன்னா அவன் என்னை அடிக்காம விட்டுருவான். அது என்னை நசுக்க வருகிறது என்றால் என்கிட்ட வந்து அந்த எறும்புக்கு கனெக்ஷன் இருந்ததுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா நான் சொன்ன போது இதாகும். அண்ட் அதுதான் கீ. ஏன் அப்படி இருக்குன்னா பெயின் சஃபரிங் இருக்குன்னா, சாவித்திரியில் ஒரு லைன் வருது, பெயின் இஸ் த ஹேமர் ஆஃப் த காட்ஸ் டு செட் ரைட் வாட் இஸ் ஆரை இன் யூ. அதாவது எது உனக்குள் தடையாக இருக்கிறதோ, எது உனக்குள் சிக்கலாக இருக்கிறதோ அதை இருந்து நீ விடுபட வேணும். பெயின் வந்தா உடனே அந்த பெயினுக்கு சொல்யூஷன் தேடுறான். ஏன்னா அந்த பெயினே இல்லாம அதுவும் இருக்கு ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பேர் சொல்ற, இறைவனை நீ தானே படைத்தாய், நீ சர்வ வல்லமை பொருந்தியவன், யூ ஆர் ஆம்னிபொட்டன்ட், why did not you create a world where there is no pain and suffering? The omnipotent divine could have created. எல்லாருக்கும் ஒரு கேட்டது கிடைக்கும், ஹாப்பியா, எந்த விதமான நோயும் இல்லாமல், எந்த விதமான கவலையும் இல்லாமல். அதுதான் அதுக்காக சொர்க்கம்னு ஒண்ணு வச்சிருக்கு. அதாவது ஒரு அட்லீஸ்ட் அந்த மாதிரி ஒரு இடமும் இருக்கு, நீ கொஞ்சம் இங்க ஒழுங்கா. பட் அதை வந்து நாம வந்து விரும்ப என்ன நாம வந்து நினைச்சுட்டு இருக்கோம்னா, தட் ஒரு நல்லது பண்ணி அதுக்கு ஒரு ரிவார்ட் சொர்க்கம். பட் த ரியல் ரிவார்ட் இஸ் டு க்ரோ. உனக்குள் படிப்படியாக வளர்ந்து வரும் அந்த சைத்தன்யத்தை ஒரு மனித அளவுக்கு வர நாம பார்த்து விட்டோம். அடுத்த லெவலுக்கு நாம போக போக இந்த எல்லா ப்ராப்ளமும் தானாவே சால்வ் ஆயிடும். நம்மளுக்கு என்ன சொல்யூஷன்ங்கிறத அதை நாம வந்து we have to find from within, clinging to the truth. அந்த சத்தியத்தின் அடிப்படையில் நாம் வந்து அதனாலதான் நம்மளுடைய நேஷனல் மோட்டோவே என்ன இருக்கு, சத்தியமேவ ஜெயத்தை. ஏன் சத்தியமேவ ஜெயத்தை? என்ன சத்தியம்? சத்தியம்னா வந்து கரெக்டா இல்லை, என்கிட்ட 3 ரூபா தான் இருக்கு, ஆமா ஆமா நான் அவங்ககிட்ட 1000 ரூபா வாங்கினேன், இந்த 1000 ரூபாய் நான் திருப்பி கொடுக்குறேன். அதுதான் at the level of external level. The truth you have to cling to, the truth you have never forget is that this whole creation and including your day-to-day life and the world affairs, there is a power which is not only overseeing it, அதாவது அதை வந்து மேலிருந்து பார்க்கும் சக்தி மாத்திரமல்ல, அதை ஆட்டுவிக்கும் ஒரே சக்தி தான் இருக்கிறது. நடத்துவது அதே தான், நல்லது கெட்டதாக இருந்தாலும். அதனாலதான் நம்ம அந்த ஸ்கந்தகுரு கவச்சத்துல ரொம்ப அழகான ஒரு சில லைன்ஸ் வரும், நல்லது கெட்டது நாளென்பதும் மறந்து பாவ புண்ணியத்தோடு பரலோகமும் மறந்திடச் செய்யணும். ஏன்னா நல்லது கெட்டதுங்கிறது எனக்கு பத்தி என்னுடைய அஜ்ஞானத்தில், என்னுடைய லிமிட்டட் நாலேஜ்ல நான் பார்க்கும்போது இது நல்லது, எனக்கு இது நல்லது, எனக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன், இன்னொருத்தனுக்கு நல்லதா இல்லை, அவன் நினைக்கிறேன் இது நல்லது இல்லைன்னு. கவர்மெண்ட் ஆஃபீஸர் வந்து என்ன நினைக்கிறான்னா, கவர்மெண்ட் சர்வெண்டா இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி நடந்தா நல்லா இருக்குங்க. பிரைவேட் செக்டர்ல இருந்து அவங்களுக்கு பாருங்க பென்ஷனே கொடுத்துட்டு இருக்கேன், எனக்கு வந்து ஒன்றும் கிடைக்கிறது இல்லை, எங்களுக்கும் கொஞ்சம் ஏதாவது பண்ணுங்க அப்படிங்கிறேன். என் பணமெல்லாம் கவர்மெண்ட் அவங்களுக்கு கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ்க்கு மட்டும் பென்ஷன் இவ்வளோ பெரிய பெரிய தொகையை கொடுக்குறீங்களே, ஏன் கொடுக்குறீங்க, நாங்கள்லாம் வந்து வயசானப்பறம் நாங்கள் என்ன பண்ணுறது? ஸோ இது வந்து உங்க லிமிட்டட் லெவலில் இருக்கு நல்லது கெட்டது. 4 என்பது என்னன்னா 84 லட்சம் யோனிகள், அது மூலமா நான் வந்திருக்கேன். மிருகமா இருக்கும்போது நான் ஒரு மிருகம் நினைச்சிருந்தேன், மனுஷனா அதையெல்லாம் மறந்துவிடு. ஆரம்பத்திலிருந்தே நீ அதே பரம்பொருள் தான், படிப்படியாக வளர்ச்சி வந்து இதுவரை வந்திருக்க. அது அந்த ஸ்டேஜ் வந்தாதான் வருது பாவ புண்ணியத்தோடு பரலோகமும் மறந்துட செய்யணும். பாவ புண்ணியம் மறக்கிற நிலை, ஏன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த லெவல்.
நீ எந்த சைத்தன்யத்துல இருக்கியோ அந்த சைத்தன்யத்துப்படி உன் சுதர்மத்தை நீ வந்து பரிபாலனம் பண்ணணும். நார்மல் ஆளு பாவ புண்ணியத்தை மறந்தானா அவன் ப்ராப்ளத்துல வந்துடும். அது எப்போ வரும்? ஏன்னா அது அர்ஜுனனுக்கு கீதையில தானே சொல்றார் கிருஷ்ணன். ஆரம்பத்துல சொல்றாரு என்ன, உன்னுடைய சுதர்மம் அதை நீ செய்யணும். ஆனா எண்டுல 2 ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள்ல அவர் சொல்றது என்னன்னா, சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜ அகம் துவாம் சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்ச. எல்லா தர்மத்தையும் விட்டுருங்க. அங்க என்ன சொல்ற, தர்மத்தை பண்ணுங்கிறார். அதே கிருஷ்ணன் அதே அர்ஜுனனுக்கு எண்டில் என்ன சொல்ற, சர்வ தர்மான் பரித்தேஜ்ய, எல்லா தர்மத்தையும் விட்டுரு. எப்ப புண்ணியம் வந்த மாதிரி, மாமேகம் சரணம் விரஜ அகம் துவாம் சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்ச. அதுக்கப்புறம் என்ன ஒன்னா இருந்து நான் சொல்றதை நீ பண்ணும்போது உனக்கு எந்த பாபமும் வராது. அதனாலதான் அவர் யுதிஷ்டிரர்கிட்ட பொய்யே சொல்லாத ஒரு யுதிஷ்டிரர்கிட்ட என்ன சொல்றார், இந்த பொய்யை சொல்லுங்கிறார். துரோணாச்சாரியார்கிட்ட சொல்லு, அஸ்வத்தாமன் இறந்து போயிட்டான் அப்படின்னு. அஸ்வத்தாமோ ஹதோஹதா. அப்ப கூட யுதிஷ்டிரருக்கு கேட்கல, சைலண்டா வாயிலே முணுமுணுக்கிறார், நரோவா குஞ்சரோவா அப்படின்னு. மனுஷனோ யானையோ. ஏன்னா அதுக்காக பீமன் வந்து ஒரு யானையை கொல்றான். ஏன்னா இவர் அது அப்பவும் சொல்ல மாட்டார். கிருஷ்ணர் சொன்னா உடனே சொல்லி நீ விட்டுடணும், அதுதான் ஃபுல் சரண்டர், கவலைப்படாம. ஆனா அப்போ பீமன் வந்து அந்த அஸ்வத்தாமன் என்கிற அந்த யானையை கொன்ற பின் இவர் அஸ்வத்தாமன் இறந்து விட்டான் என்பதை சொல்கிறார். ஏன்னா முன்னாடி இவாள்லாம் அந்த சாத்தியகை சொல்றான் துரோணர்கிட்ட, அஸ்வத்தாமனை கொன்று விட்டான் பீமன் அஸ்வத்தாமனைன்னு. அவருக்கு டவுட், ஏன்னா அவர் வந்து வரம் கொடுத்துருக்கார் அஸ்வத்தாமனுக்கு, நீ சாக மாட்டேன்னு. அப்புறம் சொல்ல, யுதிஷ்டர் சொன்னா நான் நம்புவேன், நீங்களா சொன்னா நான் நம்ப மாட்டேன். அப்போதான் யுதிஷ்டர் சொன்னப்புறம் அவர் வந்து சண்டை போடுறதுன்னா அவரை வந்து ஜெயிக்க முடியாது. ஆனா இந்த தர்ம யுத்தத்தை பாண்டவா தான் வெல்லணும். அவர் என்ன பண்றார், ஆயுதத்தெல்லாம் போட்டு அப்படியே பேட்டில் ஃபீல்ட்ல மெடிடேஷன்ல உட்காண்ட உடனே சாத்தியகை போய் அவர் தலையை வெட்டிடுறோம். ஏன்னா சாத்தியகியோட அப்பாவான அந்த ராஜாவை துரோணாச்சாரியார் வந்து ஃப்ரெண்டா இருந்து அவருக்கு நிறைய கஷ்டம் கொடுத்தாரு. அவருடைய அந்த கிங்டம் எல்லாம் ஜெயிச்சு எடுத்துட்டு விட்டார். அதனால so everything is connected, but the whole point to be remembered is that if you want, you can hand over your life to the divine. சுவாதி திருநாள் பண்ண மாதிரி கேரளால ராஜாவா இருந்தவர், என்னோட கிங்டம் என்னுடைய பொறுப்பு எல்லாத்தையும் அனந்த பத்மநாப சுவாமி கிட்ட விட்டுட்டேன்னு அவர் வந்து அந்த ஒரு டிசிஷன்ல வாழ்ந்தார். அதுக்கப்புறம் அவர் கவலை ஏற்பட்டார். ஸோ பயம் கவலை எல்லாம் எப்போ வர்றதுன்னா, நான் தான் எல்லாத்தையும் பண்ணி ஆகணும், நான் எப்படி பண்ணுவேன், இதை பண்ண முடியுமா, இது நடந்தா என்ன ஆகும், அது நடந்தா என்ன ஆகும்னு கண்டினியூஸா ஒரு மில் ஓடிண்டே இருக்கு மைண்ட்ல. பட் த மோமெண்ட் யூ கான்டெம்ப்ளேட், meditate on this truth, that this is a world of appearances, வெறும் ஒரு மேல் தோற்றம் தான், அன்ரியல் இல்லை. அரவிந்தர் வந்து இதை மாயை என்று சொல்லவில்லை, உலகம் மாயை. ஏன்னா அப்ப வந்து உங்களுக்கு வந்து இந்த எந்த ஒரு வாழ்வு வாழ தேவையே இல்லையே. அவர் என்ன சொன்னார்னா, இது ரியல், மேட்டர் இஸ் ரியல், த ஃபார்ம்ஸ் ஆர் ரியல், பட் வாட் இஸ் the delusion you have, it's not an illusion, it's a delusion that all this is not the divine, all this is separate things. And the basis la na nama vaalkaiya vaalarum. The separation da illusion, there is no separation of the divine from the world. So that understood, then why all this? edukka idella edukka வாழ்க்கையில எவ்வளவு போராடணும், ஏற்றத்தாழ்வு. ஏன்னா திஸ் இஸ் த ஃபீல்ட் ஃபார் யூ டு க்ரோ. இதன் மூலமாகத்தான் நீ படிப்படியாக முன்னேற வேண்டும். அந்த முன்னேற்றம் உன்னை திருப்பி
அந்த அமரத்துவத்துக்கும் இம்மார்டாலிட்டிக்கும் இறைத்தன்மைக்கும் அழைத்து கொண்டு செல்லும். To take you to this divinity from which you have come, with which you are constantly connected. அதனாலதான் கீதையில இன்னொரு ஸ்லோகம் கூட இருக்கு, அனன்யாஸ் சிந்தயம் தியூமா தேஜனாக பரியுபாசத்தே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியம். என்னை அந்நியன் என்று நினைக்காதவன், அனன்யன் என்ன, அந்நியன் இல்லை, சிந்தயம் தியூமா நினைப்பவர்கள் தேஜன அவர்கள் விடுபடுகிறார்கள், அவர்களுக்கு முக்தி கிடைக்கிறது அஜானத்திலிருந்து, பயத்திலிருந்து, கவலையிலிருந்து. தேஜனாக பரியுபாசத்தை தேஷாம் நித்யாபியுக்தானம் யோகக்ஷேமம் வகாமியம். அவர்களுக்கு என்ன தேவையோ, அகைன் ஷாமலாமா படிச்ச அந்த பேசேஜ்ல இருக்கு, அவர்களுக்கு என்னவெல்லாம் தேவையோ அதை நான் பார்த்துக்கிறேன், அவ்வளவுதான். அதான் விஷயம். இப்போ அது நிறைய பேர் என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, இப்போ நான் ஃபேமிலியிலேருந்து அந்த இருக்கிற மோக மாயிலேருந்து விடுபட்டு விட்டேன்னா அப்புறம் நான் எல்லாருக்குமாவும் வேலை பண்ணணுமா? ஏன்னா பணத்தை நான் என்னோட குழந்தை இருக்கு, எனக்கு ஒரு மிடில் கிளாஸ் ஆளு, குழந்தைகளோட எஜுகேஷன் இருக்கு, வீட்டுக்கு சாப்பாடு வாங்கி போடணும், அரிசி வாங்கி போடணும், அவளுக்காக ஒரு சின்ன ஒரு வண்டி, அவளுக்கு கொஞ்சம் பேசிக் கம்ஃபர்ட்ஸ் பண்ணி கொடுக்கணும். இப்போ நீங்க சொல்றேன் பரந்த அன்பை பாருன்னு எல்லாத்தையும் பார்த்தா எல்லா இடத்தையும் நான் பணம் கொடுத்தா 2 நாள் என்னோட பணம் காலி ஆயிடும். வாட் ஷுட் பி மை ஆட்டிடியூட்? ஷுட் ஐ கண்டினியூ வித் தி ஈகோ? நோ. ஏன்னா அதுல தான் யூ ஹவ் பீன் கிவன் அ ஃபீல்ட். அன்னை சொன்னாங்க, யூ ஆர் ட்ரஸ்டீஸ், உங்களுக்கு அதை ஒரு க்ஷேத்திரம் கொடுத்துருக்க. கீதையில தான் சொல்லியிருக்கு, there is a kshetra and you have to be the kshetragya. You have to understand the field that within which you have to live. எல்லாம் ஒண்ணும் இல்லை, ப்ரையாரிட்டி இல்லை. அரவிந்தற்ற ஒருத்தர் கேட்டபோது, ஆமா பிரம்ம சைத்தன்யம்ங்கிறது இருக்கு, அதுக்காக பிரம்மனின் அந்த திருஷ்டியில ஒரு யூனிவர்சிட்டியும் ஒரு டான்ஸ் பாரும் ஒன்றும் இல்லை, சேம் இல்லை. யூனிவர்சிட்டியோட இட் ரெப்ரசன்ட்ஸ் அ பர்டிகுலர் கான்சியஸ்னஸ். அந்த மது போதையும் அங்க நடக்கிற அந்த இந்த மாதிரி டான்ஸும் அதை போய் பார்த்தா அது இன்னொரு கான்சியஸ்னஸ். There is difference in consciousness. எல்லாம் ஒண்ணும் இல்லை. அதுக்காக தான் நாம பரமாச்சாரியர்கிட்டயோ ரமண மகரிஷிட்டோ போறோம்னா அங்க இருக்கிற கான்சியஸ்னஸ் இஸ் வெரி டிஃபரெண்ட். ஒரு அரசியல்வாதிட்ட போனா அவரோட கான்சியஸ்னஸ் வேற. அங்க நாம பரமாச்சாரியார்கிட்டையும் அவர்கிட்டயும் அமைதியும் அருளையும் தேடி போற மாதிரி நாம ஒரு அரசியல்வாதிட்ட போறது இல்லை. அரசியல்வாதிட்ட போகும்போது அவங்ககிட்ட கொஞ்சம் ஏதாவது நமக்கு எழுந்து கொஞ்சம் கொடுத்தோ எப்படியாவது ஒரு இன்ஃப்ளூயன்ஸை வச்சோ ஏதாவது அவர்கிட்ட ஆக வேண்டிய வேலையை பார்க்க போறோம். பட் அல்டிமேட் திங் இஸ் வாட் எவர் யூ டூ இன் லைஃப். அந்த அம்மா கேட்டாங்க இல்லையா ஆரம்பத்துல, தட் பயம் எப்போ போகும் என்றால் அந்த நம்பிக்கை வர வேண்டும். நாம் சொல்வதை அந்த இறைவன் கேட்கிறான். பட் the divine is நம்ம யோகத்துல அன்னை constantly she is there with you, and once you hand over the issue to her, அன்னை சொல்லியிருக்கா, எப்படி நீ ஒரு மனிதனிடம் ஏதாவது ஒரு ஹெல்ப்புக்கு போறியோ அப்போ ப்ராப்ளத்தை சொல்ற இல்லையா, அதே மாதிரி யூ டிஃபைன், because actually you are defining to yourself, not to her. She knows everything, but you define in detail the question, the problem you have. And she will take care of it. And not only she will take care of it, அவங்க மொத்தம் கவனிக்க மாத்திரம் ஆகட்டாங்க, உங்களுக்கு விளக்குவா பாரு, அதனாலதான் இப்படி நடந்தது. ஆனா இதுல முக்கியம் என்னன்னா, we should not want the result. அதுதான் கீதையோட கர்மண்யே வாதிகாரஸ்தே மா ஃபலேஷு கதாச்சன. ஏன்னா நீ ரிசல்ட் கேட்கும் போது நீ உன்னோட ஈகோ வந்துடுறது, உன்னோட அஜ்ஞானம் வந்துடுறது. இந்த ரிசல்ட் தான் எனக்கு வேணும். அந்த ரிசல்ட்டை இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணும். டூ யுவர் பெஸ்ட் எப்பவுமே சொல்லியிருக்க, டூ யுவர் பெஸ்ட். எதை நீ பண்ணாலும் உண்மையாக செய், முழு ஆர்வத்துடன் முழு திறனுடன் செய். ஆனா ரிசல்ட் உன் கையில இல்லை, உலகத்தின் கையிலும் இல்லை. அந்த ரிசல்ட்டை கொடுக்கறது அந்த இறைவன் தான். அண்ட் இறைவன் கொடுக்கும் ரிசல்ட் தான் உன்னோட லைஃப்க்கு பெஸ்டா இருக்கும். நிறைய பேருக்கு அன்னை சொல்லியிருக்க அந்த மாதிரி. அதாவது சில பேர் அந்த மாதிரி இதுல இருக்கும்பொழுது யோகத்தில் வந்த உடனே
எல்லாம் இன்னும் சௌரியமாயிடும் நினைக்காத. சில சமயம் அதுக்கு ரிவர்ஸ் ஆயிடும். ஏனென்றால் எது உனக்கு தடையாக இருக்கிறதோ, உன்னோட லைஃப் முழுக்க நீ 10 பங்களா வச்சுட்டு அதையே பாக்குறதுல லைஃப் நீ வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன்னா திடீர்னு 9 பங்களா போயிடும். ஏன்னா உனக்கு தேவை ஒண்ணுதான். பாக்கி 9 கையை விட்டு போகும்போது அந்த இது இருக்கணும். திஸ் இஸ் சம் ஆக்சுவலி அண்ணே அதான் சொல்லியிருக்கார். when what you pray for is granted to you, நீ எதை நீ பிரார்த்தனை செய்கிறாயோ அது உனக்கு கிடைத்தால் அது கிரேஸ். அது உனக்கு கொடுக்கப்படாவிட்டால், if it is not given to you, it is a greater grace. அதை நம்ம உணர்றதில்ல. அன்னைக்கு நாம வேண்டிக்கிறோம், இது கிடைக்கிறது ரொம்ப ஹாப்பி, அன்னையே உணர்வுங்கிறோம். ப்ரே பண்ணி அது கிடைக்கலன்னா ஏன் கிடைக்கலங்க கேட்கிறோம். அப்ப என்ன நினைக்கணும்னா அன்னைக்கு தான் தெரியுமே ஏன் காரணம் இருக்கும். லேட்டர் ஆன் யூ வில் நோ இன் லைஃப். அதுக்கு எப்பவுமே எக்ஸாம்பிள், பொண்ணுக்கு வரன் பார்க்கும்பொழுது ஒரு மாப்பிள்ளை ரொம்ப நல்லா இருக்கான், எல்லா இதுக்குன்னு நம்ம அது அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ண முடியல, தட்டி போயிடுத்து. ரொம்ப ஐயோ இந்த மாதிரி நல்லா வரன் போயிடுத்து. நமக்கு அதுக்கு மேல தெரியாது. 3 வருஷம் போய் அந்த பையனோட கல்யாணம் பண்ண அந்த பொண்ணை கேட்டா, இந்த மாதிரி ஒரு கொடுமையான வாழ்க்கையை பாருங்க எனக்கு கிடைச்சிருக்கு இந்த ஆளால, பெரிய போஸ்ட். அது நம்மளுக்கு தெரியாது. அதனாலதான் யூ ஆல்வேஸ் ஆஃபர். ஈவன் ஆசிரமத்துல நிறைய பேர் இந்த ஃபேமிலி இஷ்யூஸ்ல பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் சாதகர்னா பையனோட பையனோட போட்டோ அன்னைக்கு அனுப்பும், உங்க அருள் வேணும்னு. சில சமயம் அன்னை சொல்லுவா இந்த ஆள் வேண்டான்னு. அவ எல்லாம் ஜட்ஜ் பண்ணியிருக்கா. அன்னை கேட்காம அவ பண்ணியிருந்தா அந்த பொண்ணுக்கு கஷ்டமாயிருக்கும். சேம் வே அன்னை சில பேர் சொல்லியிருக்கா எனக்கு தெரிஞ்சு. அதாவது அவங்க ஆசிரமத்தை ஜாயின் பண்ண விரும்பினாங்க. அன்னை சொன்னா இன்னும் நீ அந்த நிலைக்கு வரல, இப்போ நீ வேர்ல்ட்லி லைஃப்ல போ, டிவோஷனை வச்சிரு, ஆசிரமத்தோட கனெக்ஷனை வச்சு உன்னோட பக்தியை வச்சுக்கோ, கர்மாவை வச்சுக்கோ. எப்போ நீ ரெடி ஆயிடுவியோ automatically you will be pulled to the spiritual life and to the ashram. So அதுவும் இருக்கு. நாம ஒரு பழுக்காத பழத்தை நாம இறைவனுக்கு அர்ப்பணிக்க முடியாது. அது பழம் பழுக்கணும். அதுதான் the development of the psychic being. When the psychic being reaches a particular stage and is ready to emerge or it emerges, the whole life changes. அப்போ இதெல்லாம் ரொம்ப ஈஸியா போயிட்டு, பயம் இல்லாம இருக்கிறது, கவலை இல்லாம இருக்கிறது. ஏன்னா அந்த சைக்கிக் பீயிங் ஹேஸ் ஆல் த நாலேஜ் தட் யூ நீட். இந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜோட நமக்கு இட்ஸ் கனெக்டட் டைரக்ட்லி டு தி டிவைன். அப்ப வெளியில இருந்து நம்ம படிக்க தேவையில்லை. லைஃப் பிகம்ஸ் நாட் ஒன்லி ஈஸி, ரொம்ப லைட்டா போயிடும். பெரிய ஒரு பாரத்தை சுமத்துட்டு இருக்கிற மாதிரி நீ நினைச்சுட்டு இருக்க, உனக்கு திடீர்னு என்ன அந்த கிளாரிட்டி வந்துடும். ரவீந்திரநாத் கீப் யுவர் காமன் சென்ஸ். அதுக்காக உன்னோட வேலையை விட்டுறாத. உட்காண்டபடியே உனக்கு சமையல் கிடைக்காது. நீ கறியை வாங்கணும், அரிசியை வாங்கணும், கொஞ்சம் வேலை பண்ணணும். பட் ஒன்லி அதே வேலைகள் நீ பண்ணும் பொழுது அந்த மைண்ட் எப்பவுமே பீஸ்ஃபுல் அண்ட் ஹாப்பியா இருக்கும். And not only that, at every step this thing is valid. நீ இறைவனை நினைத்து சாப்பிட்டா என்றால் அந்த உணவு உனக்கு பிரசாதமாக அருமருந்தாக இருக்கும். But at the same time, if you forget to remember the divine, then what you are eating will have its effects. The same thing. Everything in life. ஏன்னா நம்ம when we eat, we say one mantra. பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மக்னௌ பிரம்மணாஹுதம் பிரம்மைன தேன கந்தவியம் பிரம்ம கர்ம சமாதினா. என்ன சொல்றோம்? இந்த ஆகாரம், இந்த உணவும் இறைவன், சாப்பிடுவனும் இறைவன், சாப்பிடும் இந்த செயலும் இறைவன், இது அர்ப்பணமும் இறைவனுக்கே என்று சொல்கிறோம். பட் வேதங்கள்ல ஆகாரத்துக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. ஆகாரம்னா சாப்பாடு மாத்திரம் இல்லை. whatever you take in through the senses, ஐம்புலன்கள் மூலமாக எது எல்லாம் உனக்குள் நுழைகிறதோ அது ஆகாரம். What you see, what you hear,
அதாவது ஹோல் வேர்ல்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஹவு டு யூ எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் வேர்ல்ட்? உலகத்தை எவ்வாறு நீ வந்து உணர்கிறாய் வாழ்க்கையை? ஐம்புலன்கள் மூலமா தானே. அங்கேயும் ஷட் டவுன் பண்ணிட்டா உனக்கு ஒண்ணுமே தெரியாது. டச் அண்ட் சிக்ஸ்த் சென்ஸ் இஸ் த மைண்ட். இந்த ஐம்புலன்களில் எது வருகிறதோ முதலில் இறைவனுக்கு ஆஃபர் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கலி அது வந்து அது பழகணும் நம்மளுக்கு. அதுக்குதான் அந்த அகைன் ஒன் ப்ரேயர் விச் ஐ ரியலி லைக். அன்னை சம்பக்லாலுக்கு கொடுத்தது முன்னாடி அரவிந்தர் வந்து சத்யேந்திர சௌத்ரிக்கு ஆரம்பத்தில் கொடுத்தார். ஓம் ஸ்ரீ அரவிந்தோ மீரா, ஓப்பன் மை மைண்ட், மை ஹார்ட், மை லைஃப். யுவர் லைட், யுவர் லவ், யுவர் பவர். இன் ஆல் திங்ஸ் மே see the divine. இதே சொல்லியிருக்க. அதாவது இந்த நிலையில இருக்கிறவன எதுவுமே ஒண்ணு பண்ணாது. முன்னாடி புலி வந்து அந்த புலி இருக்கும்போது இந்த சைத்தன்யத்தில் இருந்தால் அது இறைவன் என்று அது பாட்டுக்கு போயிடும். ஏன்னா புலியோட மூவ்மெண்ட்டும் அந்த இறைவனின் கையில் தான் இருக்கிறது. The supreme divine controls every movement in this earth. So அந்த மாதிரி இருக்கும்போது this is what is yoga. Then only all life is yoga. அப்போ லைஃப் தேவை. ஏன்னா லைஃப்ல ஒரு இஷ்யூ வரும்போது தான் அந்த நம்ம வந்து அந்த நம்மளுடைய அந்த டிட்டாச்மெண்ட் நம்ம ப்ராக்டிஸ் பண்றோமா. ஸ்டெப்பிங் பேக். இந்த ஸ்டெப்பிங் பேக் நம்ம எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்றோமோ சின்ன சின்ன விஷயத்துல ஆரம்பிக்கணும். ஏன்னா பெரிய விஷயம் வரும்போது யார் சின்னதுல ப்ராக்டிஸ் பண்றாலும் அவளால் தான் அந்த நிலைப்பாடை எடுத்துக்கோ. You can take that attitude only if you have practiced it on daily life in every event. சமையல் பண்ணும் பொழுது, காப்பி குடிக்கும் பொழுது, வண்டியை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஒரு just 1 second remember the mother, the divine and all. எப்படி ஒரு குழந்தை ஒவ்வொரு விஷயத்தையும் அன்னைகிட்ட சொல்லிட்டு போமா, அதே மாதிரி வெளியில கிளம்புறேன்னா ஆமா இன்னைக்கு வந்து நான் வந்து பைக் எடுத்துட்டு கிளம்பின்னு இருக்கேன், நீ பார்த்துக்கோ, அவ்வளவுதான். ஜஸ்ட் லைக் அ சைல்ட். ரொம்ப பெரிய மந்திரங்கள் சொல்லி, ஏன்னா அந்த ஆரம்ப கொஸ்டின் அந்த தட் லேடி ஆஸ்க் திஸ் கொஸ்டின், எந்த மந்திரம் சொன்னா, எதை படிச்சா, அரவிந்தர் அன்னை படிச்சாலே போறோம். அதுலயே சாவித்திரியர் சில லைன்ஸ் உங்களுக்கு வரும். அந்த லைன்ஸ் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சதுன்னா அதை படிக்கலாம். மோஸ்ட் ஃபேமஸ் லைன்ஸ் இன் சாவித்ரி, அட் த ஹெட் ஷீ ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் birth and toil and fate. There flow round the cycles turn to her call. Alone her hands can change time's dragon base. அது உலக அளவில் மற்றும் இல்லை, உன்னுடைய வாழ்க்கை அளவிலும் உனக்கு முன்னாடி நடந்தது, நடப்பது, நடக்க போவது எல்லாம் அன்னை கையில இருக்கு. அதனால அன்னைகிட்ட கொடுத்து விட்டா கவலை இல்லாம. அதனாலதான் அன்னை சொன்னார், லீவ் எவ்ரி திங் டு ஹிம் அலோன். மோனா சர்க்கார்ட்ட ரொம்ப ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்ல சொன்னார். ஒரு டிரான்ஸ்ல போய் அந்த சமாதி நிலையில் இருக்கும் பொழுது மோனா சர்க்காருக்கு சொன்னார், லீவ் எவ்ரி திங் டு ஹிம் அலோன், டூ நத்திங். இந்த டூ நத்திங் தான் பிராக்டிஸ் பண்றது எப்பவுமே கஷ்டம். இட்ஸ் நாட் ஈஸி டு டூ நத்திங். ஏன்னா ஒரு விஷயம் நம்ம மைண்ட்ல வந்துட்டா உடனே அதை வச்சு ஏதாவது பண்ணி ஆனும், நான் தான் பண்ணணும். அந்த மூமெண்ட்ல ஒரு மூமெண்ட் ஸ்டெப் பேக் and say in மைண்ட்ல இந்த ஒரு இஷ்யூ வந்திருக்கு, ஸ்ட்ராங்கா வந்திருக்கு, ஐ எம் கோயிங் டு என்ன பண்ண போறேன் அதையும் அன்னைட்டு சொன்னேன். This is what I plan to do. I am going to tackle it this way, offer it to you, you take care. அப்போ நம்ம மேல ப்ரெஷர் இருக்காது. ஏன்னா ரிசல்ட் முன்னாடியே நான் வந்து I have handed over to the divine. So if it gets delayed, it doesn't get solved, I'll say the divine is there. Maybe it's not the right time. Maybe the time will come later. Maybe the solution will be far better. நான் எதிர்பார்த்ததோட ரொம்ப நல்ல ஒரு முடிவுக்கு வரும். அந்த ஆட்டிடியூட் இருக்கும்போது that attitude is your faith in the divine. சத்தியத்தின் மேல், அந்த இறைவனின் மேல் உன்னுடைய முழுமையான அந்த நம்பிக்கையை அது காமிக்கிறது. அந்த ட்ரஸ்ட், இறைவன் இருக்கிறார். அது உண்மை. அன்னை எங்களோட சொல்றா, the divine loves everybody. The divine is love.
பரந்த அன்பினை நீ பரபிரம்மம் என்றனை. மோஸ்ட் இன்டென்ஸ் லவ். எவ்வளோ நீங்க உங்களுடைய ஒரே ஒரு குழந்தை மேல அன்பு வச்சிருக்கீங்களோ அதோட பல மடங்கு அன்பு இறைவன் உங்கள் மேல் வைத்திருக்கிறார். பல மடங்கு, அது கணக்கே இல்லாது. அந்த பரந்த அன்பில் நீங்க ட்ரஸ்ட வச்சு எல்லாவற்றையும் இறைவனிடம் விட்டு விட்டீர்கள் என்றால் அந்த விட்டு விட்டு பண்ணும் வேலைதான் கர்மயோகம். கர்மயோகம்னா நான் எனக்காகவே வேலை உழைச்சுட்டு இருந்து விட்டு ஏதோ நான் இறைவனை நினைவை கொண்டிருக்கணும் இல்லை. யூ ஹேவ் டு ஹேண்ட் ஓவர் தி வொர்க் அண்ட் தி ரிசல்ட் டு தி டிவைன். அப்போ இதுதான் நம்ம நான் நிறைய இடத்த கூட சொல்லுவேன். இந்த குழந்தைகள் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு 12th போர்டு எக்ஸாமுக்கு போகும்போது அவாட்ட நாம பேரண்ட்ஸ் என்ன சொல்லணும்னா, நீ முழுசா நீ ட்ரை பண்ண. அதுதான் நான் எதிர்பார்க்கிறேன். that you do your best, don't waste time, apply yourself. ரிசல்ட் என்ன வந்தாலும் நான் பிளேம் பண்ண மாட்டேன். அது மட்டும் நான் பார்த்தா போறேன். நீ முழுமையா உழைச்சிருக்க, முழுமையா ட்ரை பண்ணிருக்க. அந்த ப்ரெஷர் அப்போ இப்போ நம்பனா நீ இந்த ஐஐடியை கிளியர் பண்ணித்தான் ஆகணும். நீ 98% வாங்கலைன்னா இன்ஜினியரிங் சீட் கிடைக்காது. 95%க்கு மேல நீ ரிசல்ட் கொண்டு தான் ஆகணும்னு நாம ப்ரெஷரைஸ் பண்ணும்போது அந்த பர்ஃபார்மன்ஸ் பிகம்ஸ் ஈவன் வர்ஸ். ஒழுங்கா நான் பயம் இல்லாம படிச்சா அந்த பையன் 95% வாங்குறவன் இந்த பயத்துல போய் எக்ஸாம் டயத்துல வருமா வராதாங்கிற அந்த கவலையிலேயே அவனுக்கு 70%, 75% தான் ரிசல்ட் வரும். It applies to us in our daily life also. So the whole thing is, Ramasamy sir கேட்டதுக்கு, that you should be grateful. நம்மளுக்கு ஒரு வேர்ல்ட் லைஃப் இருக்குது. ஏன்னா நம்ம யோகத்துல அதனாலதான் சந்நியாசம் இஸ் a very escape. அந்த லைஃப்ல இருந்து எஸ்கேப் பண்ற யோகம் இல்லை. அரவிந்தரோட சாவித்திரியாக, எஸ்கேப் brings not the victory and the crown. தில் உனக்கு அந்த கிரவுன் என்ன? நீயே அந்த பெரிய ஒரு பேரரசரின் கீழே ஒரு குறுநில மன்னனாக இருக்கும் போது மாதிரி you will be an individualized divine. அரவிந்தர் சொல்லியிருக்கார், a God greater by the fall. இதுலேருந்து அதுக்காக நீ அந்த மண்ணிலேருந்து ஜடத்திலேருந்து ஆரம்பிச்சு இதுவரை வந்திருக்க. என்ன இதுக்கு மேல அந்த முடிசூட நிலை உனக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த பாசிபிலிட்டி இருக்கு சைக்கிக் பீயிங் மூலமாக. அதனால தன்னை அறிந்து கொள்ள வேண்டும். that I am a portion of the divine and I am here not just to be born, பிறக்கிறது, ஏதோ கஷ்டப்படாம வாழறது, அப்புறம் கிளம்பி போறது, அது என்னோட வாழ்வு இல்லை. இந்த வாழ்க்கையில எனக்கு தெளிவான குறிக்கோள் இருக்கு. அது and it gives you that joy, inner joy கிடைக்கும். வெறும் அதுக்கு வெறும் நீ பண்ணிட்டே இருப்ப, இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் தான் இல்லை. நீ படிப்படியாக இந்த ஆன்மீக பாதையில் போகும் பொழுது, வளரும் பொழுது உனக்கு உள்ளே மாற்றங்கள் ஏற்படும். ஆட்டோமேட்டிக்கா பயம் போயிடும், எல்லா பயமும் போயிடும். ஈவன் ஒரு அதனால விவேகானந்தர் அல்மோரால அந்த இருட்டுல மூணுனா அந்த காலத்துல இந்த அடர்ந்த அந்த காட்டுக்குள்ள எப்படி அவர் போய் நடந்து போனார். புலி கூட வந்தது. ஏன்னா அந்த அவருக்கு தெரியும் அந்த சைத்தன்யம் இருந்தது. இறைவனிடம் விட்டு விட்டார். புலி ஒன்றும் பண்ணார். அதே மாதிரி தான் ஈவன் லைஃப்ல ப்ராப்ளம் வரும்போது முழுமையாக நாம் இறைவனிடம் விட்டு விட்டால் இறைவன் அந்த hand over the problem of your life to the divine. The divine will pull you out of all difficulties. இதனால இந்த இதுல ராமசாமி சார் கேட்ட கொஸ்டின் was a very relevant question and இதுதான் என்னோட ஆன்சர். தேங்க்யூ சார். சார் அதுல ஒரே ஒரு இது மட்டும், நம்ம அவங்களுடைய அந்த ஒரு பாயிண்ட் ஒண்ணு அவங்க கேட்டிருந்ததுல இருந்தது இல்லை சார், நம்ம எண்ணத்தில் சுமூகத்தை வளர்க்க
இந்து பிரார்த்தனை உண்டா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ சுமூகத்தை விளக்கவா? ஆமா சார், ஹார்மனி அது அதுக்கு சாவித்திரி அந்த லைன் தான், அவர் செல்ஃப் shall be one's self through all, அதுக்கு முன்னாடி இருக்க லைன்ல இருந்து all nature dumbly calls to her alone, heal with her feet the aching throb of life, and break the seals on the dim soul of man, and kindle her fire in the closed heart of things. All here shall be one day her sweetness's home. All contraries prepare her harmony. Towards her, our knowledge climbs, our passion grows. In her miraculous rapture we shall dwell. Her clasp shall turn to ecstasy our pain. Our self shall be one self with all truth. சூப்பர். இது நம்ம இதுல ஒரு அடோரேஷன் ஆஃப் தி டிவைன் மதர் கண்ட்ரோல லாஸ்ட் பேராக்கு முன்னாடி இருக்கிற பேராவோட எண்டில் இந்த லைன்ஸ் இருக்கு. ஃபுல் பேசேஜே நம்ம படிக்கலாம், பட் ஹார்மனிக்குல இதுதான் இந்த லைன்ஸ் தான். இந்த லைன்ஸை வந்து ரெக்கார்டிங் நீங்க அனுப்பு, அதை பார்த்து she can read these lines again. கண்டிப்பா. பேஜ் நம்பர் 314 சார். 314. சார் இப்போ ஷால் வி டேக் த நெக்ஸ்ட் கொஸ்டின் சார். நம்ம வந்து எப்படின்னு சாருடைய இதுதான், இட்ஸ் டைம் இஸ் 12:55. போனோம்னா இன்னொரு 1 or 2 கொஸ்டின்ஸ் எடுத்துக்கலாமா சார், இல்லை எப்படி நீங்க? Okay, maybe 2-3 questions I'll answer. ஓகே சார். வேற அன்பர்களுடைய கேள்விகள் இருக்கா? வேற அன்பர்கள் நீங்க கேட்கலாம். ஏன்னா ஒரு கேட்கப்படும் ஒவ்வொரு கேள்விக்கும் கேட்கப்படாத பல கேள்விகளுக்கான பதில் நமக்கு வந்து தட் மச் சார் சொன்ன மாதிரி ஒரு சன்லைட் தான் நமக்கு கிடைக்குது. சிவகன் சார் சொல்லுங்க. சார் ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். மிகவும் அற்புதமான விளக்கம். அப்படி எதை எடுத்தாலும் பேரா எடுத்து எழுத ஆரம்பிச்சுட்டே இருந்தேன். எல்லாம் டிவைன் 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 சொன்னோட அது எழுதுறதுக்கே வேலை இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு ரொம்ப அருமையான எக்ஸ்பிரஷன் ஐயா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. அதில் வருது இதை நம்ம வந்து இந்த ஆல்வேஸ் இந்த மைண்ட்லேயே இருக்கும், அதை மறந்துடுறோம். அதை வந்து இப்போ இது அப்படியே உடனேக்கு உடனே செகண்ட் இது வந்து எனக்கு இதை வந்துக்கிட்டே இருக்கணும், என்னுடைய இதில் உதிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு என்னையா வழி பண்ணுறோம்? இப்போ நான் சொல்கிறோம் ஃபுல் எனர்ஜிட்டியாக இருக்கும். ஒரு மையத்துக்கு போகிறோம், ஆசிரமம் போகிறோம், இப்போ பெரியவங்களை பார்க்குறோம், அவங்கள்ட்ட ஆசை வாங்கிக்கிறோம். உங்கள்கிட்ட எவ்வளோ அற்புதமான அவ்வளோ ஒரு அருமையான பதில்கள் தந்தீர்கள். இதை நான் வந்து நிலையா வச்சுக்கிறதுக்கு, ஒவ்வொரு க்ஷணமும் நான் அதை மறக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்ன ஐயா? டெய்லி லைஃப் இஸ் ஆன்வில். அதுலதான் செப்பனிடும் இடம். ஆன்வில்னா அதுலதான் அந்த வாடை இதெல்லாம் செப்பனிடுறதுக்கு அந்த ஆன்வில். ஆபீஸ் போறீங்க, ஆபீஸ்ல நுழையறதுக்கு முன்னாடி அதைய நினைங்க. உள்ள நின்று ஒரு படி இருக்கும் இல்லையா, படி கட்டி இருக்கும்போது ஒரு குழந்தை அம்மா நான் வந்து அன்னையே நான் வந்து ஆபீஸ்ல என்டர் பண்றேன், என்டர் பண்ணி உக்காண்ட அப்புறம் 1 minute நினைங்க. அந்த இது எல்லாம் ரொம்ப ஈஸி. இது வந்து டைம் விஷயம் இல்லை, அந்த பண்ணணுங்கிற அந்த விஷயம். ஒரு கஸ்டமர் வராரா, இல்ல ஒரு யாரோட பேசுறீங்களா, அவங்க பேசுறதுக்கு முன்னாடி பேசும்போது உங்களோட பேச்சுவார்த்தை நடக்கும். அப்போ உங்களால நினைவில் வைத்துக் கொள்ள முடியாது. அது மோர் அட்வான்ஸ் ஸ்டேஜ். பட் ஆமா, எனிதிங் யூ ஃபீல். சரி, இப்போ லஞ்சுக்கு கிளம்புறீங்களா, ஜஸ்ட் திங்க் யூ ஆர் அ சைல்ட் ஆஃப் த மதர். ஒரு குழந்தை வந்து பாத்ரூம் போறதா இருந்தா கூட அன்னைய வந்து தன்னோட அம்மாட்ட சொல்லுவோம், அம்மா நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு. ஒரு அம்மாட்ட சொல்லிட்டு அதுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன். தட்ஸ் அ ஹியூமன் மதர். தெய்வீக அன்னையிடம் டிவைன் மதர்கிட்ட நீங்க வந்து ஒரு விஷயத்த சொன்னா அதுக்கு மேல அதுல என்ன கரெக்டா நடக்கணுமோ அது தானாவே அன்னை பார்த்துப்பா. அதுக்கு மேல நீங்க சொல்ல தேவையில்லை. அதாவது இந்த டீல் வந்து கரெக்டா நடக்கட்டும், சுமூகமா முடியட்டும், இந்த ஆள் பிரச்சனையோட வரப்போறான், அவன் வந்து என்ன திட்டுவானா கத்துவானா, கவலையே வேண்டாம். அது நடக்கும். பட் யூ வில் பி வெரி பீஸ்ஃபுல் ஒன்ஸ் யூ ஹவ் ஆஃபர்ட். அந்த ஆஃபரிங் எப்போ வரும்னா ஸ்மால் லிட்டில் திங்ஸ் ஆஃப் லைஃப். அன்னை வந்து உதார் பின்டோட்ட சொன்னாங்க, கார்த்தால பிரஷ் பண்ணும்போது என்ன
ஏன்னா முதல்ல எழுந்த உடனே என்ன பண்ணுவேன்னு கேட்டாங்க. மொத்தம் நான் எழுந்த உடனே ப்ரஷ் பண்ணுவேன். அப்ப நீ என்ன நினைக்கிறையா, நான் கூட இருக்கேனான்னு கேட்டேன். That is the secret. At every moment, you leave it to the mother and you'll see the answer come through life, through people, through circumstances. பட் அந்த ஹேபிட் வந்து எல்லாருமே நாம இந்த பாதையில இருக்கிற அந்த ரிமெம்பர் அண்ட் ஆஃபர் இஸ் த மகாமந்த்ரா ஆஃப் திஸ் யோகா. ஒவ்வொரு நிலையிலும் அது வந்து கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ் போன அப்புறம் அது ஆட்டோமேட்டிக் ஆகிடும். பிகாஸ் தி டிவைன் இஸ் கான்ஸ்டன்ட்லி பிரசன்ட். ஓகே சார். உங்களை சுத்தி வரும் முன்னாடி அந்த இறைவன் இருக்கும்பொழுது இறைவனை மறக்க முடியாது. பட் அது நிலை வரணும்னா அதுக்கு இந்த பிராக்டிஸ் நம்மளுக்கு முக்கியம். ரிமெம்பர். தேங்க் யூ வெரி மச் சார். தேங்க்ஸ் a lot சார். தேங்க் யூ சார். ராதாராணி அம்மா சொல்லுங்க. நமஸ்காரம் சார். தேங்க்யூ சார். என்னுடைய கேள்வியும் இப்ப முன்னாடி கேட்டவரோட இது சம்பந்த மாதிரி தான் கொஞ்சம் இருந்தது. கான்ஸ்டன்ட் கிராட்டிடியூட் எப்படி நம்ம வச்சுக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வியை நான் எழுதி வச்சுட்டு இருந்தேன் மனசுக்குள்ள உங்களை கேட்கலான்னு. கிளிங் டு த ட்ரூத்னு நீங்க சொன்னதோட உண்மையான மீனிங் எனக்கு இன்னைக்கு தான் சார் தெரிஞ்சுது. கிளிங் டு த ட்ரூத்ன்னு நான் நினைச்சுட்டு இருந்தேன் உண்மையோட நம்ம இருக்கணும்னு. அந்த உண்மை எது நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணல. விவகாரிக்க நிலை இன்னர் லெவல்ல நம்மளுடைய டோட்டாலிட்டியில அந்த சரண்டர் வந்து when you remember that எல்லாவற்றையும் அந்த இறைவன் தான் செய்கிறான் என்பதை அதை மூலமாக வைத்துக் கொண்டு நம் வாழ்க்கையை வாழ வேண்டும். எஸ், அதுதான் இன்னைக்கு தான் சார் நல்லா புரிஞ்சது. ரொம்ப ரொம்ப நன்றி சார். அதுக்கு அந்த கான்ஸ்டன்ட் கிராட்டிடியூடையும் அதையும் நான் இணைச்சு புரிஞ்சுட்டேன். கான்ஸ்டன்ட் கிராட்டிடியூட் எப்படின்னா நம்மளுக்கு ரெகுலரா சாப்பிடணும். எப்பவுமே சாப்பாடு நம்மளுக்கு வந்து சாப்பிடும் பொழுது நம்ம ஆரம்பத்துல மட்டும் இறைவனை நினைக்காம சாப்பிட்ட அப்புறம் டீட்டெயிலா சொல்லணும். இன்னைக்கு ரசம் ரொம்ப நல்லா இருந்தது, அன்னை நினைத்து தேங்க்யூ. ஏன்னா அந்த ரசத்தை கொடுத்தவள் அன்னை தான் நினைக்கணும். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் நான் சொல்றேன். டெல்லி ஆசிரமத்தை ஆரம்பித்தவர் தாரா ஜோஹரோட அப்பா வந்து சுரேந்திரநாத் ஜோஹர்னு பேரு. அவர் தன்னுடைய எல்லாத்தையும் அன்னைட்டு அர்ப்பணம் பண்ணிட்டார். பெரிய பிசினஸ் மேன். அதுக்கப்புறம் தான் டெல்லி ஆசிரமம் உருவாச்சு 30 ஏக்கர்ல. ஸோ அவர் வந்து தன்னுடைய பர்சனல் நீட்ஸை ப்ராஸ்பரிட்டி மூலமா தான் எடுத்துப்பார். அதாவது அன்னைட்டு வந்து 2 ஷர்ட்டையோ பைஜாமாவோ இருந்தாலும் ஆனா வேலை பண்றது அவர் அன்னைக்கா டெல்லியில பண்ணிட்டு இருந்தார். ஒரு தடவை பைஜாமா 2 தான் வச்சிருப்பாரு, அது கிழிஞ்சு போயிடுச்சு. புது பைஜாமா பாண்டிச்சேரி வர முடியாது. ஸோ டெல்லியிலேயே ஸ்டிச் பண்ணிட்டார் துணியை வாங்கி. அப்புறம் அன்னைட்டு எழுதினாரு, வந்து இந்த தடவை என்னால இது மாதிரி பண்ண முடியல, உங்ககிட்ட இருந்தா நான் வாங்குவேன், இந்த தடவை பாருங்க இப்படி நான் டெல்லியில வாங்குவேன். அண்ணன் என்ன சொன்னாருங்க, டெல்லியில உனக்கு அந்த பைஜாமா யார் கொடுத்தான்னு நினைக்கிறேன், அங்கேயும் கொடுப்பது அவள் தான். அது அங்கதான் நம்மளுடைய குறுகிய மனப்பான்மை வந்துடுறது. ஆமா, அவ அங்க மட்டும் இங்க இருக்கா, இங்க மட்டும் இருக்கான்னு நினைச்சு நம்ம நினைச்சிடுறோம். சோ நைஸ், வெரி ப்ரொஃபவுண்ட் நாலேஜ் சார். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். வண்டர்ஃபுல் சார். அருமையான ஒரு நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், எங்கும் எதையும் தருபவள் அவளே. நிச்சயமா ரொம்ப அருமை. இனி எதற்கு கொஸ்டின்ஸ் இருக்கா? அன்பர்களுடைய கேள்விகளை மட்டும். ஹலோ அண்ணே சொல்லுங்க. கருப்பஞ்செட்டி சார் சொல்லுங்க. வணக்கம் சார். அதாவது அன்னையும் பகவானையும் நம்ம வந்து மனசுக்குள்ளே வச்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா வந்து அடிக்கடி வந்து மறந்து போயிடுறேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் ஆகா மறந்துட்டோமேன்ட்டு மறுபடியும் உங்களை வந்து ரீகால் பண்றேன். இதை வந்து தொடர்ந்து வந்து மனசுலயே வச்சுக்கொள்றதுக்கு ஏதாச்சும் ஒரு உபாயம் இருக்கிறதா? அதே தான் நான் சொன்னேன், சிம்பிள். அதாவது எவ்வளவு விஷயம் டெய்லி பண்றோம். நாம தலையை வாரிக்கிறோம், வாடுறதுக்கு முன்னாடி அன்னையை ரிமெம்பர் பண்ணணும். நாம என்ன நினைக்கிறோம், முக்கியமான ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் விஷயம் அன்னை சொல்லியிருக்க, அதோட பெரிய முட்டாள்தனமே கிடையாது. அதாவது இது ஸ்பிரிச்சுவல், இது நான் ஸ்பிரிச்சுவல் நினைக்காது. ஸ்பிரிச்சுவலை தவிர வேற எதுவும் இல்லவே இல்லை.
Don't divide life between spiritual life and mundane life, ordinary life. And the mundane life, when you remember பண்ணாததுனா true spirituality. That is the place when you remember that எல்லாம் அவன் செய்கிறான். அந்த அரவிந்தருடைய ஒரு poem இருக்கு, கிருஷ்ணான்னு sonnet. அதுல இந்த லைன்ஸ் வரும், all he loves, all he moves, all are his, all are he. அவன்தான் சர்வம் வாசுதேவம் இதி. அவனை என்று வேற எதுவுமே இல்லை. அதனாலதான் நம்ம சிவோகம்னு சொல்றோம். அகம் பிரம்மாஸ்மி தான் சிவோகம். அதை நாம பிடிச்சுக்கணும். அதான் அதை எப்பவுமே மெடிடேஷன்ல அங்க உட்காந்துக்கணும். 1/2 மணி நேரம் என்ன மெடிடேட் பண்ணணும்? கண்ண மூடின்னு உட்காரல, அந்த பிரேயர் இருக்கணும். அதாவது இந்த என்னுடைய இதுல நான் மறந்து விடுகிறேன், நான் உன்னுடைய குழந்தை, உன்னுடைய அம்சம் என்று அதை உணரணும். நான் அதை உன் அருளால் நான் உணர விரும்புகிறேன். இந்த பிரம்ம சைத்தன்யம் எனக்கு தேவை. இந்த மாதிரி நாம அந்த மெடிடேஷன் போது இது பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அது நம்மளுக்கு லைஃப்ல சேஞ்ச் வரும்போது நிறைய விஷயங்கள் மாறும். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். அசோகன் சார் சொல்லுங்க சார். சார் தேங்க்யூ மிஸ்டர் முருகப்பன் சார். நமஸ்காரம் சங்கரன் சார். நமஸ்காரம். இப்போ நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லாமல் ஜென்ரலாக சொல்கிறேன். பட் அது ஸ்பெசிஃபிக் இஷ்யூ தான் அது. ஏன்னா இட் மைட் பி டைம் கன்சியூம்ங்கிறதுனால ஒரு ப்ராப்ளம், ஒரு சிவியர் ப்ராப்ளம். அதில் அது ஒரு மல்டிஃபேசட்டட் ப்ராப்ளம். அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. ஆனால் அந்த சொல்யூஷன் சரியாக கிடைக்க மாட்டேங்குது. மதர் அதை அதோட எல்லா ஆஸ்பெக்ட்ஸோட எல்லா இதையும் சரி பண்ணுற மாதிரி அதை ரொம்ப ரொம்ப தீவிரமாக வேண்டிட்டு ரொம்ப உருகி இது பண்ணி இது எப்படியாவது இதுலேருந்து ஒரு இது கொடு அப்படின்னும் போது வருது. ஆனால் அது வரும்போது டைம் எப்படின்னா அதை நம்ம அட்டன் பண்ண முடியாத டைம் ஆகிடுறது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்ம தர்ஷன் காப்பரட்டுன்னு இருக்கோம்னு வச்சுங்களேன், 15th August ஸ்பெசிஃபிக்காக. அப்போ இந்த இது வரும்போது நம்ம தர்ஷனா இதுவாங்கிற ஒரு இது வந்துடுது. அப்புறம் சரி தர்ஷன் போயிட்டு அப்புறம் வேற எதுக்காக போயிட்டு வந்துட்டு கூட அது வரைக்கும் அந்த வெயிட் பண்றது, நமக்காக அந்த சொல்யூஷன் வெயிட் பண்றது. பட் வந்தப்புறம் அந்த முதல்ல அந்த வேண்டின்ற இந்த தீவிரம் எப்படி குறையிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனா அப்பவும் நிறைய சிக்னல் கிடைக்கிறது நமக்கு, சங்கேதமா இது உனக்கு நல்லது, இது உனக்கு நல்லதுன்னு கிடைக்கிறது. ஆனா அதை நான் போய் பிடிச்சிக்க மாட்டேங்கிறேன். அது இது எப்படிலாம் நம்ம அழுது போன்ற ஒரு குழந்தை கேட்குமோ அப்படிலாம் கேட்டுக்கு அதை மதர் எல்லா என்னெல்லாம் உனக்கு அது இருக்கோ எல்லாத்துக்கும் அதுக்கு ஏற்பட்ட மாதிரி ஒரு சொல்யூஷன் எல்லா பாயிண்ட்டையும் இந்த மதர் போர்டில் இது பண்ணுவாங்க சால்ரிங். அது மாதிரி என்ன பாயிண்ட்ல எல்லாம் நம்ம கஷ்டம் தான், அது எல்லா பாயிண்ட்டையும் இது பண்ணி ஒரு ஆல் காம்ப்ரஹென்ஸ் சொல்யூஷன் கொடுத்த போது அது அது ஆல் காம்ப்ரஹென்ஸ் சொல்யூஷன்ங்கிறத அந்த சமயத்துல உரைக்கல. அது என்னமோ அந்த ஏதோ ஒன்று நடுவில் தடுக்கிற மாதிரி இருக்குது. என்னத்தினால ஆச்சுன்னே தெரியாம இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு அதுக்கு அப்புறம் கூட எனக்காக வெயிட் பண்றது அந்த சொல்யூஷன். நான் அந்த சொல்யூஷனை போய் பார்த்து ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி போய் பார்க்கறேன். இதுக்காகத்தானே நம்ம ஏதோ சொல்லுவாள் தமாஷா, இதற்காகத்தானே ஆசைப்பட்ட பாலகுமாராங்கிற மாதிரி அப்படி ஒரு இதுக்காகத்தான் அப்படி இது பண்ணோம். ஆனா அதை போய் பார்க்கறது ஏதோ எனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம் மாதிரி போய் பார்க்கறேன். அதுக்கு அதை அப்படி இப்படி என்னவோ காரணம் சொல்லி அதை ஆக்ட் பண்ணாம இருந்துடுறேன். போயிடுறது கையை விட்டு போன உடனே என்ன இல்லாம படிக்கணும் போது நீ நினைச்சு இது உன்னோட இந்த ஸ்டேட்ல நீ விரும்புறது, ஆனா உன்னோட ஆத்மா விரும்புறது இல்லையே அப்படிங்கிற மாதிரிலாம் வரும்போது அதை ரெக்கன்சல் பண்ண முடியல. எனக்கு இப்ப ரிலீஃப் பண்ணக்கூடிய விஷயம் இது. நான் கேட்டுட்டே இருந்தேன் வர்றது, ஆனா அதை நான் விட்டுடுறேன். விட்டுட்டு மறுபடியும் ப்ரூடிங் பண்றேன். அப்போ என்னால இதை இல்ல உன்னோட ஆத்மா இந்த மாதிரி விரும்பல, அதனாலதான் நீ அதை ஆக்ட் பண்ணல அப்படின்னு அதை என்னால ஜீரணிக்க முடியல. இது பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா சார்? சரி, அதுக்கு ஒரு இடத்துல ஹியூமரஸா அன்னை சொல்லியிருக்க, சாப்பிட மறக்கிறைய, கார்த்தால சாப்பிட மறக்கிறேல, சாயங்காலம் சாப்பிட மறக்கிறேல இல்லையே, ஏன்
ஏன்னா அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் நீங்க கொடுக்குறேன். அந்த மாதிரியான அதோட இது வந்து ரிமெம்பரிங் இருக்கணும். ரிமெம்பரிங் இஸ் அ ஜாய். இட் இஸ் நாட் ஏதோ பண்ணணும் அப்படி சரி 10 தடவை ரிமெம்பர் பண்ணணும் அப்படி இல்லை. எவ்ரி மூமெண்ட் ரிமெம்பர் த டிவைன். வேலையே இல்லாம பிரேயரே இல்லாம ஜஸ்ட் ரிமெம்பரிங் ஃபார் த சேக் ஆஃப் ரிமெம்பரிங். அதுலயே ஆனந்தம் இருக்கு. அண்ட் பாக்கி அன்னை பார்த்து விடுவா, நீங்க கவலைப்பட தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு நிலை வந்து விட்டா ஒன்றும் சொல்லக்கூட தேவையில்லை. ஜஸ்ட் ரிமெம்பரிங், contemplating the divine out of the sheer joy of அந்த அன்பு இருக்கு இல்லையா, அது உங்க சைக்கிக் பீயிங்ல இருக்கு. The psychic being is made of love for the divine, surrender to the divine. அந்த அன்போட நாம நினைவு கூறும் பொழுது இந்த சைக்கிக் பீயிங் வெளியில வந்து விட்டா நீங்க கேட்க பாதி கொஸ்டின்ஸே இல்லாம போயிடும் ஆட்டோமேட்டிக்கலி. அண்ட் இட்ஸ் a very true thing. இந்த சைக்கிக் எமர்ஜென்ஸுங்கிறது உங்களுக்குள்ளேயே இருக்கு. சைக்கிக் பீயிங் உங்களுக்கு நீங்க வேற எங்கேயும் போக வேண்டாம், உங்களுக்குள்ள இருக்கு. உங்களுடைய உண்மையான இண்டிவிஜுவாலிட்டி சைக்கிய புருஷன். அன்னை அந்த ஷாமலாக்கா படிச்சாங்க இல்லையா, there is a being within you, there's a புருஷா within youன்னு அந்த ஒரு பேசேஜ் இருந்தது. அந்த புருஷா தான் சைக்கிய புருஷா, the psychic being. And psychic being is a child of the divine and it comes by constant remembrance. ஸோ ஒவ்வொரு விஷயத்திலையும் அந்த கிவ் அண்ட் டேக் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது ஆரம்ப நிலை. கீதையில கிருஷ்ணன் என்ன சொன்னார், அதாவது இந்த இறைவனை நாடும் பக்தர்கள்ல ஃபர்ஸ்ட் லெவல் வந்து அர்த்தி, ப்ராப்ளம், வலி, பெயின் இருக்கும்போது இறைவனை வந்து நினைக்கிறேன் அர்த்தி. அடுத்த நிலை அர்த்தார்த்தி. ப்ராப்ளத்துக்கு மாத்திரம் இல்லை, ஏதோ வேணுங்கிறதுக்காக வாழ்க்கையில கொஞ்சம் தோணும் பக்தி. அது எனக்கு வந்து இந்த இதை பண்ணி கொடுக்குது, எனக்கு ஒரு நல்ல வேலையை வாங்கி கொடுது. அதுதான் மேக்சிமம் பீப்புள் ஆர் லைக் தட், அர்த்தார்த்தி. அதுக்கு அடுத்ததுதான் ஜிக்யாசு. ப்ரே பண்றேன், யார் கொடுக்கிறா, இந்த இறைவன் என்பவன் யார், இல்ல எங்கே இருக்கிறான், அது பதில் உள்ளேந்து வரும். There is no external answer to that, logical answer. And கடைசியான நிலை ஞானி, இறைவனை அறிந்தவன். அவனுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது. Always happy, always joyful, and he doesn't need anything from outside. அதுதான் ஒரு யோகியின் நிலை. அதனால we have to first make this thing that ஒரு இறைவனை வந்து வெறும் ஏதாவது வந்து ஒரு விஷயத்துக்காக மற்றும் ஒரு பிரேயருக்காக மட்டும் போகக்கூடாது. ஜாய் இருக்கணும். அன்னையோட போட்டோவை பார்த்தாலே ஒரு சமாதிக்கு போய் ஆசிரமத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. வீட்டுல போட்டோ கொஞ்ச நேரம் உட்காந்து ஜஸ்ட் லுக் அட் த மதர் வித் அ ஸ்மைல், அவ்வளவுதான். அண்ட் யூ நோ தட் ஷீ வில் டேக் கேர். தேங்க்யூ சார். Thank அப்போ you, sir. சார் அது இன்னும் இப்போ நீங்க சொல்ற மாதிரி இப்போ கூடுமான வரைக்கும், அதாவது கான்ஸ்டன்ட் ரிமெம்பர்ஸ் இருக்கோ இல்லையோ, கூடுமான வரைக்கும் ரிமெம்பர் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் தோன்றது எனக்கு. அதே மாதிரி வந்து இதுக்காக மட்டும் மதர் அப்ரோச் பண்றதுங்கிற ஸ்டேஜ் கொஞ்சம் தாண்டி வந்துட்டோம்னு தோன்றது. அதே மாதிரி அந்த சல்யூஷனுக்கு போகும்போதே மதரோட அட்மாஸ்பியர்ல இருந்து தான் போயிருக்கேன். அதுதான் இன்னும் எனக்கு புரியாம இருக்கு. அதாவது ஆசிரம்லேருந்து வந்துட்டு 2 மதர் சம்பந்தப்பட்ட இந்த இடங்களுக்கு, தியான மையங்களுக்கு போயிட்டு ஒரு இடத்துக்கு வந்து இதுக்காக மறுபடியும் ப்ரே பண்றதுக்கே போனேன். இன்னொரு இடத்துக்கு வந்து அங்க ஏதோ பண்ண வேண்டியது இருந்தா போய் அங்கேருந்து இதுக்கு போகும்போது எப்படி நமக்கு அந்த மாதிரி இது வந்தது எனக்கு புரியல. ஏன்னா மதர் அத என்ன சொல்றது, நம்ம அதாவது நீங்க சொன்னீங்க இல்லையா பேசுறதுக்கு முன்னாடி இது பண்றது, அது மாதிரி தான் நினைச்சேன். பிரேயர்ங்கிறது முதல்ல இருந்தது. இல்ல ஃபர்ஸ்ட் we have to practice it. நம்ம பண்றது இல்ல, ரெகுலரா பண்ணணும். சொன்னேன் இல்லையா, நார்மலா இருக்கும்பொழுது நார்மல் ஆக்டிவிட்டிஸ்ல நம்ம ரொம்ப பண்ணும்பொழுது வித் த ட்ரஸ்ட் அன்னை பார்த்துப்ப. அதுக்காக எல்லாமே உங்களுக்கு வந்து ஏன்னா she is not only looking after the whole creation. எப்படி ஒரு பையன் வந்து நான் வந்து கிளாஸ்ல ஃபர்ஸ்டா வரணும்னு ப்ரே பண்ணிக்கிறானா இறைவன்ட்ட, அதே பிள்ளையார்கிட்ட பக்கத்துல 10 பையங்களும் ப்ரே பண்ணிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் ஒரு பையன் தான் வருவான்.
அந்த ரிசல்ட் வந்து நம்ம மைண்ட்ல வச்சிருந்தா தான் நம்மளுக்கு ப்ராப்ளம். இந்த ரிசல்ட் பர்டிகுலர் ரிசல்ட் வரணும். அதுக்காக ப்ரேயர் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட்ங்கிறத வேண்டிக்காம நல்லபடியா நான் பண்ணணும். அப்படி பார்த்தா 100%ல 10 பையனும் வந்துடும். அதுதான். ஓகே சார், தேங்க்யூ சார். ஐ திங்க் முடிச்சுக்கலாம் சார். ஓகே சார். யாராவது பர்டிகுலர் ஒரு क्वेश्चन இருந்தா, if somebody has a question we can take it up. அது is getting ரைட் சார். சார் இல்ல கூட நம்ம அடுத்ததுல கூட நம்ம கண்டினியூ பண்ணிப்போம் சார். நம்ம so that thank you சார். wonderful. அசோகன் சார், நீங்க கூட if you want to get some specific இதுனா கூட நீங்க வித் பர்மிஷன் ஆஃப் சாரோட இதோட நீங்க பேசலாம். ஏன்னா உங்களுடைய பர்டிகுலரா இந்த இஷ்யூ பத்தி இந்த இதுல டிஸ்கஸ் பண்ண முடியலன்னா இன் பர்சன் சார்கிட்ட கூட கேட்டுக்கலாம். அது மட்டும் அவர்கிட்ட மெசேஜ் பண்ணிட்டு அவருடைய அவைலபிலிட்டி தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பண்ணிக்கலாம் சார். பண்ணலாம். தேங்க்யூ. நீங்க மெசேஜ் பண்ணுங்க என்னோட வாட்ஸ்அப்ல. ஆமா, குரூப்ல தானே இருக்கோம் நம்ம. ஆமா சார். ஆமா சார். பண்ணிக்கலாம். We can talk directly. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ வி ஹேட் அ வண்டர்ஃபுல் செஷன். தேங்க்யூ சார். ரொம்ப அருமையாக இருந்தது. ஏன்னா நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போதே நோ யுவர் செல்ஃப் அதுல இருந்து தான் நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணோம். அதுல எடுத்த உடனே நோ யுவர் செல்ஃப், அடுத்ததான் கிளிங் டு ட்ரூத். அம்மா சொன்ன மாதிரி, ராதாராணி அம்மா சொன்ன மாதிரி கிளிங் டு ட்ரூத். அதுல ரொம்ப பெரிய இன்னைக்கு ஒரு பெரிய கிளாரிட்டி எல்லாருக்குமே கிடைச்சதுங்கிறதுல ஒண்ணுல. அந்த கிளிங் டு ட்ரூத்னா வாட் இஸ் த ட்ரூத் அப்படின்னு கேட்கும்பொழுது, யூ ஆர் த போர்ஷன் ஆஃப் த ஒன் சுப்ரீம் டிவைன். யூ ஆர் சச்சிதானந்தா. அதுதான் அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலேயே பெரிய ஒரு உணர்வு, ஒரு பேருணர்வு நமக்குள்ள வர மாதிரியே ஒரு இருந்தது. ரொம்ப நன்றி சார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஏன்னா சாருடைய இதுல எவ்ரி வேர்டு, சேவகன் சார் சொன்ன மாதிரி எவ்ரி வேர்ட், எவ்ரி சென்டென்ஸ் நமக்கு வந்து அதுல ஒரு என்லைட்டனிங்கா இருக்குங்கிறதுல மாற்றமே இல்லை. ஏன்னா லைஃப் இஸ் த ஃபீல்ட் ஃபார் திஸ் யோகா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த லைஃப்ல தான் நம்ம பண்ண முடியும். அண்ட் யூ ஹாவ் டு லிவ் த ட்ரூத் அப்படின்னு அதை சொன்னோம். அப்புறம் the remember and offer is the maha mantra of this yoga. The maha mantra of this yoga. And always remember that you are not the mover. You are not the mover. The supreme divine, one supreme divine is the one who is doing everything. அப்புறம் you can hand over the life to the divine. அப்போ பயம் எது? நமக்கு எங்க இருந்து பயம் வரும் அப்படின்ற ஒரு கேள்வி. ரொம்ப அற்புதம். And separation is illusion. Separation is illusion அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு வாக்கியம். அண்ட் இந்த சென்சஸ் இதுதான் இருக்கு, பட் இதெல்லாம் ஷட் டவுன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு உண்மையான இது வரும் அப்படின்னு. அண்ட் எவ்ரி ஸ்மால் மூமெண்ட், எவ்ரி மொமெண்ட் இது வந்து நம்மளுடைய ரிமெம்பரன்ஸ் இருக்கணும். மேக் இட் அன் அட்டாமிக் ஹேபிட். அது ஒரு அட்டாமிக் ஹேபிட்ஸ் நம்ம சொல்ற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியும், ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு நிகழ்வையும் அன்னைக்கு அர்ப்பணிப்பதை நம்முடைய ஹேபிட்டா நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறது பார்த்தோம். அண்ட் லீவ் எவ்ரி திங் டு ஹிம் அலோன், டூ நத்திங் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்டெப் பேக் அண்ட் ஆஃபர். இதுதான் நம்மளுடைய ரிமெம்பர் யுவர். இப்போ ரிமெம்பர் த டிவைன் அண்ட் எப்போ சொல்ல ரீகலெக்ட் யுவர் ஆக்ஷன் பிளான். அதை எல்லாத்தையும் மதருக்கு ஆஃபர் பண்ணுங்க. எவ்ரி திங் வில் பி ஆல் ரைட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அண்ட் த கிரௌனிங் செரிமனி ஒன்று சொன்னாங்க, இல்லையா, முடிசூடுதல். இட் இஸ் வென் யுவர் சைக்கிக் பீயிங் டேக்ஸ் சார்ஜ் ஆஃப் யுவர் என்டையர் பீயிங். அதுதான் நம்மளுடைய அந்த நிகழ்வு. அண்ட் ரிமெம்பர் தி மதர் ஃபார் த ஜாய் ஆஃப் ரிமெம்பரிங் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி ரொம்ப அற்புதமான நிறைய விஷயங்களை இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிப்பீட்டட் லிசனிங் வில் மேக் யூ மோர் என்லைட்டன் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப உறுதியாக நம்புகிறேன். நன்றி சங்கரன் சார் அவர்களுக்கு.